நீ கன்ஃபார்ம் பண்ணிட்ட. இந்த குழப்பமும் கோவமும் தான் காதலோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். யூ ஆர் இன் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நோ. எஸ், யூ ஆர் இன் லவ் வித் ஹிம். நெவர். என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். குட் நைட். நோன்ற வார்த்தைக்கு பின்னால தான் எஸ் ஒழிஞ்சிட்டு இருக்க குழந்தை. போ போ. இந்த குழப்பமும் கோவமும் தான் காதலோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எஸ், யூ ஆர் இன் லவ் வித் ஹிம். அச்சோ, என்ன பாரு. பேச்சு காதுல கேக்குது. ஏன் திரும்பணும்? சொல்லு, கேக்குறேன். நானும் அனிதாவும் சமாதானம் ஆயிட்டோம். அதை சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன். அது உங்க 2 பேர் பிரச்சனை, எனக்கு எதுக்கு? போய் தூங்கு. நீ தூங்கு. ஆனந்த், என்ன சொன்னா அவ? எவ? கிண்டல் பண்ணாதடா. அனிதா என்ன சொன்னா? என்னமோ கோமா பேசின. அவளை பத்தி கேட்காம இருக்க முடியல. சாரி சாரி, மன்னிச்சுக்கோ. எனக்கும் அவளுக்கும் ஒரு பெட்டு. என்ன பெட்டு? அவ அந்த பையனை லவ் பண்றான்னு நான் சொல்றேன், இல்லன்னு அவ சொல்றா. இப்ப எதுக்கு அதெல்லாம்? ஐஏஎஸ் படிச்சு முடிக்கல, அதுக்கே இன்னும் 2-3 இயர்ஸ் ஆகும். அப்புறம் பேசிக்கலாம். எத? அவ கல்யாணத்தை பத்தி. இப்ப அவ சின்ன பொண்ணு தானே. நானும் அப்படிதான் நினைச்சேன். எனக்கே இன்னைக்கு தான் தெரிஞ்சது அவ இன்னும் சின்ன பொண்ணு இல்லைன்னு. அதுக்கு இப்பவே கல்யாணம் பண்ணணுமா? ஹே ஃபூல், நான் அவ கல்யாணத்தை பத்தி பேசவே இல்லை, காதலை பத்தி தான் பேசுறேன். இந்த வயசுல லவ் பண்ணலன்னா எப்ப பண்ணுவா? அதுவும் கூட வேணாம். ஏன்? லவ் இஸ் an interesting part of life. கல்யாணம் தான் செம்ம போர். எது? போர் கூட இல்ல, பெரிய அக்கப்போர், இம்சை. என்னது? கல்யாணம் இம்சையா? அப்போ நானும் இம்சையா? ஹே, நான் சொல்லல, நீ தான் சொல்ற. நீ போ, என்கிட்ட பேசாத. நான் அப்படி சொல்லடா கண்ணம்மா. நீ அப்படிதான் சொன்ன. ஆமாண்டா தங்கம், ஆனா அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ போய் சொல்லாத. நிஜமா, மத்தவங்க நமக்காக பார்த்து பண்ணி வைக்கிற கல்யாணம் போர். நமக்காக நாமே பார்த்து பேசி பழகி கல்யாணம் பண்ணா ஜோர். அதத்தான் சொன்னேன். போய். நிஜம். ஏன் அச்சுக்கிட்ட நான் போய் சொல்லுவேனா? சரி, ஓகே, என் மேல நம்பிக்கை இல்லைனா போ. என்ன நம்பளல? ஏண்டி தலை வைக்கிற? ஹலோ, என் புருஷன் தோள்ல நான் தலை வைக்கிறேன், உனக்கு என்ன? நான் நினைச்சா முத்தம் கூட தருவேன், தெரியுமா? நிஜமாவா? நிஜமா.
எக்ஸ்கியூஸ் மீ. சாரி மேடம். இட்ஸ் ஓகே. ஆட்டோ வருமா? போலாம். ஓகே, புரசிவாக்கம் லிட்டில் ஸ்டார் ஹாஸ்டல் போகணும். போலாம். சரி, எவ்வளோ? மீட்டருக்கு கவர்மெண்ட் ரேட். சரி, ஓகே. உட்காருங்க. சொல்லு கௌதம். நான் உனக்கு ட்ரை பண்ணப்போ என்கேஜா இருந்தது. அப்படியா? ஓகே. ஆல்மோஸ்ட் எல்லா டீடைல்ஸையும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். உன்னோட மெயில் ஐடிக்கு நான் சில போட்டோஸ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன். செக் பண்ணி பாரு. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு 2 பேர் மேல தான் ஸ்ட்ராங் டவுட் இருக்கு. ஆனந்த் அண்ட் நட்ராஜ் 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு தரதே இல்லை. எந்த பக்கம் மேம்? ஒரு நிமிஷம். நேரா போய் அப்படியே செகண்ட் லெஃப்ட் எடுங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருந்தீங்கன்னா பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் வரும். அங்கேருந்து அப்படியே ரைட் எடுத்துக்கோங்க. சரியா? ஓகே மேடம். என்னடா சொன்ன? நட்ராஜ் வீட்ல எல்லாம் பெருசா யாருமே இல்ல. அவன் குழந்தை, அவன் ஒய்ஃப், அவ்வளவுதான். ஆனந்த் வீட்ல தான் இப்போ ஒருத்தி புதுசா நுழைஞ்சிருக்கா. பேரு அனிதா. அவன் ஒய்ஃபோட சிஸ்டர். ஆமா. அவ தான் ஐஏஎஸ் படிக்கிறாளாம். கொஞ்சம் விளையாட்டுத்தனமான பொண்ணா இருக்கா. எனக்கு என்னமோ அது அவளோட நேச்சுரல் பிஹேவியர் மாதிரி தெரியல. வேற ஜென்ஸ் எல்லாம் யாருமே இல்ல. எது அவ படிக்கிற இடமா? இங்க டி நகர்ல தான். எக்ஸலன்ட் கோச்சிங் சென்டர்ல. நான் பாத்துக்கிறேன். I catch you tomorrow. We will start the operation. Okay? Bye. Take care. அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்ல ஸ்டாப் பண்ணுங்க. சரிங்க. கொஞ்சம் பார்த்து ஓட்டக்கூடாதா? இல்லனா என் தலை அடிபட்டிருக்கும். சாரி மேடம். என்ன நடந்தாலும் சாரி சொல்லிடுங்க. மேனேஜ்னு ஒண்ணு இல்ல. சாரி மேடம். திரும்பவும் சாரியா? சரி, எவ்வளவு ஆச்சு? 110 ரூபா மேடம். சரி, இந்தாங்க. சேஞ்ச் இல்ல. சரி, மீதியை நீயே வச்சுக்கோ. மேடம், என்ன? if you don't mind, உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? எதுக்கு? இல்ல, உங்கள மாதிரியே எங்க மாமா பொண்ணு எங்க உங்கள மாதிரியே இருக்கும். காலேஜ் படிக்கிறா, அதான். அர்ச்சனா. ஓ, இங்க தான் தங்கி இருக்கீங்களா? பாண்டி பஜார்ல. அங்க ஒரு பேங்கிள் ஷாப்ஸ் இருக்கும்ல, அதுக்கு கொஞ்சம் பக்கத்துல. சரி, ஓகே, வரேன். பை தி பை, உன் பேர் என்ன? ரிஷி. ஓ, தாடி எங்க? மேடம், ரிஷினா தாடி, கமண்டலோ, காவி ட்ரெஸ் எல்லாம் இருக்கும்ல. நீங்க ரொம்ப ஜோக் பண்றீங்க மேடம். சரி, ஓகே, தேங்க் யூ. தேங்க்ஸ் மேடம். பை. பாத்துடா.
ஒவ்வொரு பொருளையும் குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சிருக்கேன். உடைச்சு போடாத. சாரிக்கா. ஆமா, என்னத்தை தேடுறாங்க? கண்ணாடியை காணோம். ஏண்டா, அது கால் முளைச்சா ஓடி இருக்க போது. ஆறமர தேடு. ஆற கண்ணை வச்சுக்கிட்டு அழிச்சாட்டியம் பண்ணாத. ஏண்டா, எதுக்கு என்னைய பாத்துட்டு இருக்க? அத நான் எடுத்து வச்சு என்ன பண்ண போறேன்? உங்களுக்கு பின்னாடி. ஏன் பின்னாடியா? வந்து எடுத்துட்டு போடா. அதுக்கு என்ன தனியா சம்பளத்துக்கு ஆளா போடுவாங்க? ஏ, அங்கே இரு, நானே எடுத்து தரேன். எந்த தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ் சொல்லவே 1 மாசம் ஆகுது. நீ எல்லாம் IAS படிச்சு நாட்டுக்காக என்னத்த பெருசா பண்ண போறியோ தெரியலடா. பேகா, பொழுது விடிஞ்சு பொழுது போயிருச்சு, என்ன தொணத்தொன்னு பேசிட்டு இருக்க? ஏப்பா புறப்பட்டியா? கிளம்பிட்டேன் சார். நான் இன்னும் உன் மாதிரி கலெக்டருக்கு படிக்கிறவனா? சாரு மோருன்ட்டு சும்மா அண்ணனு கூப்பிடு. ஏங்க, பிள்ளைங்களெல்லாம் பத்திரமா ஸ்கூல்ல விட்டேன். பெத்த அப்பன் பிள்ளைங்கள பத்திரமா ஸ்கூல்ல விடாம பாத்திர கடையில வேலைக்கு விடுவான்? நான் அத கேக்கல. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இல்ல, வார்த்தைக்கு வார்த்தை எதுக்கு முனையோட வார்த்தை சிக்குதே. நான் ஒரு வார்த்தை தானே கேட்டேன், அதுக்கு ஒரு முழு பக்கத்துக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா. வாய் அடின்னு மறைமுகமா சொல்றீங்களா? சே, நான் நேரடியாவே சொல்றேன். இவ்வளவு வாய் அடிச்சு உங்களை சமாளிக்க முடியல. இதுல ஊமையா இருந்துட்டேன்னா ஏன் படுத்திண்டாட்டம் தான். நீ ஆண்டி உன் தலையில அடிச்சுக்கிற. சரிப்பா, புறப்படு. அண்ணே, நேத்து ராத்திரி சவாரி போன பணம். இது என்கிட்டயே இருக்கட்டும். வேகம் என்னதெல்லாம்? நைட் சவாரிக்கு போனா காசை நீ வாங்கி வச்சுக்கோன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் என்ன? அதான் அதுக்காக எல்லா தொட்டையும் பிடிக்கிறதா? இத வச்சுக்கிட்டு நான் என்ன கழுத்துக்கு செயின் வாங்கிக்க போறேனா, இல்ல கைக்கு வளையல் தான் வாங்கி மாட்டிக்க போறேனா? நீங்க உதவி பண்றேன்னு வாரி இறக்கிறீங்க. என் பிள்ளைங்களை யார் காப்பாத்துறது? அதான் நானே வச்சுக்கிறேன். இனிமே நைட் சவாரி போற காசை என்கிட்ட கொடுத்துடணும், புரியுதா? என்ன முழிக்கிற? காசு கரெக்டா வரல, சாப்பாட்டுல மிளகா பொடி போட்டுருவேன், ஜாக்கிரதை. என்னடி மனசாட்சி எல்லாம் பேசிட்டு போற? தம்பி, என்ன மன்னிச்சுக்கப்பா. அண்ணா, நீங்க எதுக்கு சாரி சொல்றீங்க? சரி, உனக்கு படிக்காசாவது எடுத்துக்கிட்டீல்ல? இல்ல. என்னப்பா புள்ளனே, இனிமே ஆட்டோ ஓட்டுற பணத்துல 100க்கு 20 ரூபான்னு எடுத்துக்கிட்டு 80 ரூபா கணக்கு பண்ணி தான் கொடுக்கணும், சரிதானே? சரிண்ணா. சரி, கிளாஸுக்கு நேரமாச்சு, நீ புறப்படு. சரி. கவிதா, நீங்க இப்பதானே வந்திருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கு டெஸ்ட் இல்ல, நீங்க என் பக்கத்துல வாங்க. டெஸ்ட் ஆரம்பிக்கலாமா? குட். மல்டிப்ளிகேஷன். 2 into 2 is equal to A4, B6, C3, D1. எழுதிட்டீங்களா? யாரும் யாரையும் பார்த்து எழுதக்கூடாது. சீக்கிரமா ஆன்சர் பண்ணணும். சீக்கிரம் எழுதுங்க. என்ன இப்படி யோசிக்கிறீங்க? யாரெல்லாம் இதுக்கு பதில் எழுதிருக்கீங்க? வெரி குட். இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन. 4 minus 1 is equal to A0, B2, C3, D4.
யாரெல்லாம் இந்த கொஸ்டினுக்கு சீக்கிரமா ஆன்சர் எழுதுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் சாக்லேட் தருவேன். சீக்கிரம் எழுதுங்க. என்ன இவ்ளோ லேட் பண்றீங்க? யாரெல்லாம் ஆன்சர் எழுதிருக்கீங்க? வெரி குட். வாங்க வாங்க வாங்க. எங்க நோட்டை கொடுங்க பாப்போம். சாந்தா, சாக்லேட் கொடுங்க. இந்தாங்க சிஸ்டர். இந்தாங்க. குட், வெரி குட். போய் உட்காருங்க. ஓகே, இப்ப எல்லாரும் நோட் புக் எடுத்துட்டு வாங்க. யார் யாரெல்லாம் வெரி குட், யாரெல்லாம் குட்னு பார்க்கலாம். வாங்க. மூணு பேர் வெரி குட், 2 பேர் குட் வாங்கியிருக்காங்க. அவங்க பேரெல்லாம் படிக்க போறேன். எல்லாரும் கிளாப் பண்ணும், சரியா? வெரி குட் வாங்கினவங்க ஜோஸ்வின், 2வது வைதேகி, அப்புறமா ரேகா. இப்போ குட் வாங்கினவங்க ரக்ஷா, அதுக்கப்புறமா திலோத்தமா. இவங்க 5 பேரையும் மதர் வெளியில கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி தர போறேன். அடுத்த டெஸ்ட்ல உங்க எல்லாரையும் இவங்கள மாதிரி வெளியில கூட்டிட்டு போவேன். அப்ப நீங்க வெரி குட் வாங்கணும். இவங்களுக்கெல்லாம் கை தட்டுங்க. அப்புறம் அந்த பேரர் என் பக்கம் வரவே இல்லை தெரியுமா? ஏன்? பின்ன ஆர்டர் பண்ண டிஷ்ஷ 10 மினிட்ஸ் லேட்டா கொண்டு வந்தான். எனக்கு கோவம் வந்துருச்சு. நல்லா புடிச்சு திட்டி விட்டேன். ஓடிட்டான் தெரியுமா? ஒரு சாப்பாட்டுக்காக இப்படி பண்ற? சாப்பாடு தானே நமக்கு முக்கியம். வேற என்ன வேணும்? என்ன சும்மா இன்னைக்கு கொஞ்சம் இழைச்சிட்ட மாதிரி தெரியுது. ஐயோ, நீ 10வது ஆளு. இன்னைக்கு காலையில இருந்து எல்லாரும் இதேதான் தெரியுமா கேக்குறாங்க. ஒரே ஒரு நாள் டயட்டுக்கு இவ்ளோ சேஞ்சஸ் தெரியுதா? டயட்டா நீயா? காலையில 6 இட்லி, ஒரே ஒரு தோசை மட்டும்தான். வடக்கட்டு. பிரேக் டைம்ல 4 சப்பாத்தி, கொஞ்சம் ரைஸ், ரசம், அப்புறம் 4 சிக்கன், ஃபிஷ் கட்டு. ஈவினிங் 2 பர்கர் மட்டும்தான். நைட்டு 6 சப்பாத்தி வித் தால், ஒரே ஒரு டம்ளர் பால். அவ்வளவுதான். வாவ், பின்னிட்ட. சோ நெக்ஸ்ட் மந்த் எப்படியும் ஸ்லிம் ஆகி ஸ்ரேயாவை ஓவர்டேக் பண்ண போற போல. என்ன? உங்ககிட்ட பேசணும். நான் உங்ககிட்ட பேசணும். ஒன்னும் வேண்டாம். நீ என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியும். இல்ல அது இல்ல. நான் ஹலோ, தலை வலிக்குதுப்பா. நீ வேற தாளம் போட்டு பேசி என்ன டயர்ட் ஆக்காத. போய் உட்காரு. என்ன? ஒன்னும் இல்லல. அப்ப இல்லாததை ஏன் பேசணும்? அது அனிதா, உங்க ஐயோ,
நான் நீ ஆ ஆ இ இல்லன்னு மணிரத்னம் படத்தை விட கம்மியா வசனம் பேசாம போப்பா போ போய் உட்காரு போ. மாத்திரை வாங்கி வரவா? எதுக்கு? தலை தலை புது படத்துல பிஸியா இருக்காரு, அதுக்கு என்ன இப்போ? இல்ல தலைவலிக்குதுன்னு சொன்னீங்களே, அதான் நான் போய். நோ தேங்க்ஸ்.